உண்மை தெரிந்து விட்டது. அதனால அவள் சொன்ன என்ன சொன்னா, பல்லில் பரசு வினை, பாதத்தில் செந்தாமரை, முதுகில் மச்சரேகை, முழங்காலில் மாணிக்கம், தோளில் துளசி மாலை, தொப்பலில் மாணிக்கம், முன்னழகும் பின்னழகும். முன்னை பார்த்தா பின்னை பார்த்தது போலவும், பின்னை பார்த்தால் முன்னை பார்த்தது போலவும். இந்தனுக்கு ஏற்கும் அம்மா உத்தமியே இலக்கணி. மற்றவங்களுக்கு யாருக்கும் அவருடைய அழகு பொருத்தம் இல்ல, உனக்கு மட்டும்தான் பொருத்தம் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் இவர்தான் என்று தெரிந்து விட்டது. அதனால மற்ற பெண்களை போல இவர்கிட்ட தரக்குருவா பேசி தகாத வார்த்தையை நம்ம வாங்கி கூடாது. அதனால அவரை பார்த்து முதன்மையாக பாதத்தை பணிய வேண்டும் அல்லவா?
சரணந்த ராஜன் குமார்த்தி. சரணந்த ராஜனுக்கு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஏலக்கண்ணியானவர் இந்த செந்தாமரை இதழ் போல் இருக்கக்கூடிய பொற்பாத கமலங்களை இந்த வனத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக ஜலம் என்று சொல்லக்கூடிய ஜலத்தை எடுத்து வந்து உன்னுடைய பாதத்தை பூஜித்து அங்கு இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பறித்து கொன்றை வில்வை இப்படி சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஏற்ற மலர் இத்தகையான மலரை உன்னுடைய பாதத்தில் வைத்து இருக்கரம் குவித்து சிரவணங்கி கோடியான கோடி சரணம் செய்திருக்கின்றேன். ஒவ்வொரு வளத்திலும் ஒவ்வொருவராக ஏற்பு தெரிவித்துதான் வந்திருக்கிறார். ஆனால் இந்த 7வது வளத்தில் யாரோ ஒரு மாது நம்மளை பணிந்து வணங்கி நம் பாதத்தை நம்மளை பணிந்தபடியினார் அவன் மனமோட மாங்கல்யம் நிலைக்கும். என்னை போல் மணமகனை மணந்து சுகமாக வாழு அப்படின்னு சொல்லுகிறார். மனைவி ஏற்ற வாழ கணவனை நீ வாழு. இவரை போல இந்த உலகத்துல ஒருவருமே கிடையாது. இவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் இவர்தான் எனக்கு கணவர் என்று அவருடைய வாயினால் ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம். இப்போது போகலாம் இல்லையா? அதனால என்னை மனம் புரிந்து சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
வருவீர் வருவீர் என்று ஏக்கத்தால் ஏங்கி இருந்தேன் ஐயா. சம்போ சண்டலாக ஏக்கத்தை தவிர்த்து விடாமல் என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகமாக இருக்கலாம். இப்ப நீ புறப்பட்ட நேரம் எங்கே? சிவபெருமானுடைய பாதத்தை காண பொருட்டாக படைகோடி கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை காண பொருட்டாக வந்த. அதனால நீ வா வா என்று சொல்றிய, நான் எப்படிதான் வருவேன்? என் கால் வைக்குது அப்படி நினைக்கிறீங்களா? இதனால் வரையும் நதசாரதியாக வந்தேன், நான் நடந்து கொண்டு வந்தேன். என்னுடைய பாதமாகப்பட்டது வலிக்கின்றது, என்னுடைய காலாகப்பட்டது வலிக்குதுன்னு சொல்றீங்களா? அப்படி வழி எடுத்தா என்ன இருக்குது தெரியுமா சுவாமி? நீ ஏழ்மையா இருப்ப, ஏழப்பட்டவளா இருப்ப அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயா? என்னுடைய அரண்மனையில் என்ன இருக்குது தெரியுமா சுவாமி? நாம் இருவரும் போனா பஞ்சுமெத்தை, அந்த பஞ்சுமெத்தை மீது 6 அடுக்காக மல்லிகை மலர் வாசனை திரவம் வாய்ந்தது. அதாவது உணர்ச்சி வசம், அதாவது இருக்கக்கூடிய வாசனை எதிர்ப்பு இருக்குதுன்னா மல்லிகை பூ தான். அத்தகையான மல்லிகை மலரு அந்த கட்டில் மீது எப்படி இருக்கிறா, எப்படி வச்சிருக்கிறார்? அந்த மல்லிகை மலர்ல காம்பாகப்பட்டது இருந்தா அவருடைய உடம்பெல்லாம் குத்தி விடும், அவருக்கு வலி ஆகும் அப்படின்னு. ஆமா, என்னுடைய தோழிமார்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய காம்புகளை அனைத்தையும் பறித்து அதை அகற்றி விட்டு மலருடைய இதழம் மட்டும் வச்சிருக்கீங்க. அதனால மட்டும் பரப்பிட்டு, ஆமா, அது மேல சுகமாக அப்படி கூட்டமாக இருந்தா
அந்த கிளியோடு நீ சொன்னியா அத நய பாசையால அந்த வார்த்தையே உனக்கு சொல்லும். அதன் பிரகாரம் நாம் இருவரும் உரையாடல இறக்கமில்லாத போறாரு. அதனால அதாவது அவர் எங்க போறாரு? சிவபெருமானை நோக்கி போகிறார். அந்த சிவபெருமானை எடுத்து சொல்லியாவது அவருக்கு சொன்ன புரியுமா பாருங்க. சாமி இடம் அந்த கைலாயவாசர். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்லமா சிவபெருமானை நோக்கி செல்கிறேன். அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தனது தேவி என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி. அந்த உமா பார்வதிக்கு தனது இடமாகவே அந்த அம்மாவுக்கான இடத்தை கொடுத்திருக்கிறார். தன்மை போல அது மட்டும் இல்லையா, இந்த உலகிற்கு மழை பொழியக்கூடிய கண்ணைக்கு தலைமையில் இடம் கொடுத்திருக்கிறார். அதனால எனக்காக இல்லத்தில் இடம் கொடுத்தார். இருவரும் அதனால பனிமலையில குளிர் அடிக்கும். அதனால அவருக்கு தயங்குறாரு. அதனால தயங்குவாரு. அதனால வேற சத்தியம் போடாம வருகிறேன். அதனால குளிர் அடிக்கும் நினைக்கிறாரு. ஆமா, வேற அதனால இந்த உலகத்திலே அயோத்தியில் எப்படி சுகமாக இருந்தார்களோ அந்த அனுபவம் போயிட்டாரு. ஐயா சீதைய சொன்னதுனால அந்த சீதையும் ஸ்ரீராமனும் சிறப்பாக இருந்தாங்களா? இல்ல, காட்டுல இருந்துட்டாங்க. அது போல நான் இருக்கலாம் நினைக்கிறேன் கூட. அதனால சுவாமி மன்மதானோ சுவாமி
அவரு ரதிதேவி யாருடைய மகள்? சிவனுடைய மகள். இந்த உலகத்திலே அழகு படைத்தவர் அவர்தான். யாருமே அவருடைய அழகுக்கு நிகர் இல்லை. தன்மை போல வாழலன்னா அவர் என்னவோ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணாலே எரிந்து விட்டார். அது தன்மை போல் நான் எரிய வேண்டும் என்று நினைக்கிறாயா? அதனால இந்த உலகத்தை சிருஷ்டி பரிவாரம் செய்யக்கூடியவர் யாரு? கனவிலும் நினைவிலும் மாமா கோவிந்தா நாராயணா என்று சொல்லக்கூடியவர் ஸ்ரீமந்த நாராயணன். அந்த ஆண்டவர் எப்படி இருந்தார்? வைகுண்டத்திலே அம்மா உமா, அதாவது மகாலட்சுமிக்காக இந்த மங்கலட்சுமிக்கு மார்பில இடம் கொடுத்தாரு அந்த நாராயணன், அந்த ஆண்டவர். வந்து அவரு பான்மையிலே வச்சுட்டாரு. லட்சுமி அம்மா கோமா போயிட்டாங்க தெரியுமா? ஓஹோ, சரிங்க. லட்சுமி அம்மா கோமா போயிட்டாரு. அந்த யுகத்தை விட்டு இந்த கலியுகத்துக்கு மங்கை பார்வதியாக வந்தாங்க, மங்கலட்சுமியாக. அதனால இப்படி எல்லாம் இருந்தால் ஆகாது. இப்படி கேட்கல. அப்படி முத்துக்கள் சிந்திய போதும் அந்த முத்தை அனைத்துமே ஒன்று இல்லாமல் அனைத்துமே ஒன்றாக சேர்த்து
சரம் சரமாக நூலில் கோர்த்து என்னுடைய கொங்கம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய ஸ்தானத்தில் கழுத்தில் மாலையாக அணிந்து சிறப்பாக அரகரா சம்பவம் அதனால அது என்ன இவ்வளவு நானே ஆசையாகவும் பாசமாகவும் இவ்வளவு சொல்லியும் என்னை என்னவென்று பேசவில்லை, ஏடெடுத்தும் பார்க்கவில்லை. என்ன அப்படி இருக்கும் வீட்டுல இருந்து வந்து இல்லையா வரும்போது நீ குடிச்சிட்டு வரல, குளிச்சிட்டு வரலமா, குளிச்சிட்டு வரல. நான் வந்து அவசரமா சொன்னோம்ல, அந்த அவசரத்துல அப்படியே பாக்கணும் ஆசையா வந்துட்டீங்க. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு வரலன்ற நானு நேற்று காலையிலேயே ஒரு குளியல, திருப்பி இங்க புறப்பட்டு வரும்போது ஒரு குளியல. அப்ப வீடு தூரமா போயிட்டு அவங்களும் சுத்த பத்தமா வரணும்ட்டு அவரை பாக்கணும்ட்டு சுத்தமா வந்த பயபக்தியா வந்தாவது அவரு பயபக்தியா வந்து அவரு திரும்பி பாக்காதுங்கிறாரு. அதனால நீங்க கொஞ்சம் சுமல் அடிக்குது. சரி ஏண்டி நீங்க சொன்ன உடனே எனக்கு ஆசை, என்னுடைய கணவர் வந்துட்டாருன்ட்டுதான் ஸ்தானம் நல்லா கொஞ்சம் ஆடம்பரமா வர கிடையாது, கொஞ்சம் சிக்கனமா தான் வந்துட்டேன். அதனாலதான் அவரு என்னை பார்க்காமல் போகிறார். அதனால நான் அந்த புறம் சென்று ஸ்தானமானம் செய்து கொண்டு எனக்கு ஒரு முத்து பல்லாக்கு, அவருக்கு ஒரு எனக்கு ஒரு பச்சை பல்லாக்கு, சரி அவருக்கு ஒரு முத்து பல்லாக்கு. பல்லாக்கு என்ன புரியுமா? எனக்கு தெரியல, அது கொஞ்சம் விலைக்கு சொன்னா. பல்லாக்குன்னா ரதம் பேரு. இப்படி நடந்து போனா ஆகாது, ரதத்துல நாங்க இருவரும் அமர்ந்து சென்றால் வீதியில பாக்குறவங்க அத்தனை பேரும் பொறாமைப்படணும். போவீங்களா? ஏமா ஒரு குத்து பல்லாக்கு எடுத்துட்டு வராங்களாம். எனக்கு வேணாப்பா, அவங்க 2 பேருக்குமே கிடைச்சா போதும். அதனால அந்த புறம் சென்று ஸ்தானவானம் செய்து கொண்டு வருகின்றோம். சரிமா? அதனால வரையும் இவரை மூடிய கண்ணு திறக்காம இதோ இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி பாக்குறாங்களா? சூப்பர், அப்படியே பாத்துறோமா. மூடி கண்ண திறக்காத கவனம் எங்க இருக்குதா, வேற எங்கேக்குது போயிருக்குது பார்த்தா மூடன கண்ணை திறக்காம பாக்குறேன்றங்களே, மூடிட்டா கண்ணால பாக்க முடியுமா? பாக்க முடியாதா? கண்ணாடி போட்டுக்கிறோம். அவங்கள போய் கேட்டு போய் தான் நடந்துச்சுன்னு கேள்வி. எங்க போயிட்டா லலிதாத்திய? சரி இவரை பத்திரமாக பாக்கணும். சரிமா? அதனால இப்படி பத்திரமாக பாக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஓடிடுவாரு. ஒரு பொருட்டா கிடையாது. அதனால அவரும் வந்து சந்திரகுலத்தில் பிறந்தவர்கள். சரி, சத்தியம் வாக்கு தவறாதவர்கள், கோடி தவறாத குருகுலம். அதனால இவர்களை சுத்தி 6 கோடு போடணும். ஓட்டணுமா? நீ கோடு போட சொன்னா இப்ப ரோடே நான் போட்டு 7 கோடு போட்டா அப்படியா? போட்டுறேன்.
டேய் 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 அந்த அம்மா சொல்லாத பாரு உனக்கு காது கேக்குதா உனக்கு நான் என்ன சொன்னேன்? நீங்க 6 கோடு போட சொன்னீங்க. 7 கோடு போடு. 7 கோடு போட்டுமா 7 போறியா வேற என்ன போறடா?